கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது யோவான் எழுதின சுவிசேஷம், அதில் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். யோவான் 8:29. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, தேவன் உங்களை தனியாக இருப்பதற்கு விடவில்லை, விடமாட்டார். நீங்க தனியா இருப்பது தேவனுக்கு பிரியமல்லாத ஒரு காரியம். அவர் உங்களுடனே இணைந்து உங்களுக்குள்ளே வாசம் பண்ண ஆசைப்படுகிற தேவன், விரும்புகிற தேவன். ஆனால் தான் சொல்றாரு, உங்களை தனியா இருக்க விட மாட்டேன். நீங்க முன்னால போனாலும் நீங்க முன்னால் இருக்கீங்க, பின்னால வந்தாலும் பின்னால் இருக்கீங்க, நான் எங்க போனாலும் நீங்க அந்த இடத்துல இருக்கீங்கன்னு தாவீது ராஜா சொல்வதை நம்ம தெரியும். அப்ப நம்மளை தனியாக இருக்க விடாத தேவன், எப்பேற்பட்ட ஒரு மகத்துவமான தேவன் பாருங்க. நம்ம இந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, சந்தோஷமோ பிரச்சனையோ போராட்டங்களோ கஷ்டங்களோ நோயப்பட்டிருந்தாலும் எப்படி இருந்தாலும் சரி, தேவன் நம்மளை தனியே இருக்க விடவில்லை. அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். இது உண்மையான வார்த்தை. இதுல ரெண்டாவது தாட்டே கிடையாது, ரெண்டாவது எண்ணமே கிடையாது. என்னை அனுப்பினவர் யாரு? பிதாவானவர் அனுப்பினார். இதை யார் சொல்றார்? இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி சொல்லுகிறார். நம்ம யாரால் அனுப்பப்பட்டோம்? பிதாவால் அனுப்பப்பட்டோம், பூமிக்கு அனுப்பப்பட்டோம். எப்படி உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்ம தெரிந்து கொண்டோம். எப்படி தெரிந்து கொண்டார்? பேர் சொல்லி அழைத்து தெரிந்து கொண்ட தேவன். தாயின் கருவிலே நம்ம உருவாகும் முன்னே என் கருவை உங்கள் கண்கள் கண்டதுன்னு பார்க்குறோம். அப்ப நம்ம எப்பேற்பட்ட பாக்கியம் பெற்ற ஒருத்தங்க சந்ததி நம்ம. அப்ப என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார்னா, பிதா இயேசுவை அனுப்பினது போல நம்மளும் இந்த உலகத்துக்கு அனுப்பி இருக்கிறார். அது எதுக்கு? இயேசுவோட சகோதரர்கள் நம்ம. அதை நம்ம முதல் விசுவாசிக்கணும். இயேசுவோட சகோதரர்கள் நம்ம இயேசுவானவர் நம்ம மூத்த சகோதரர். அதை நம்ம முதல் விசுவாசிக்கணும். அப்ப தேவன் பிதாவுடன் இயேசு கூட இருந்தது, இயேசுவோட பிதா இருந்தது போல நம்மளுடனும் உடனே இருக்க ஆசைப்படுகிறார். அடுத்தது பாருங்க, அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. கூட இருந்தால் அவர் என்னை தனியே இருக்க விட மாட்டார். நடுவில் ஒரே ஒரு வாசகம் வருது, அது மட்டும்தான் பாருங்க. அவருக்கு பிரியமானதை நான் செய்கிறபடியினால் கிடையாது, நான் எப்பொழுதும் செய்கிறபடியினால். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, பிதாவுக்கு பிரியமான காரியங்களை நம்ம செய்கிறோமா? இல்லை நமக்கு பிரியமான காரியங்களை நம்ம செய்து கொண்டு இருக்கிறோமா? நம்ம சாதாரண அற்ப மனிதர்கள் தான், உழுந்து எழுந்திருக்கிற மனிதர்கள் தான். ஆனாலும் பிதாவுக்கு பிரியமானதை நம்ம எப்படி கற்றுக்கொள்வது? நமக்கு முழு வேதாவும் அதை தான் சொல்லி கொடுக்கறது. நம்ம பிதாவுக்கு பிரியமானபடி எப்படி நடப்பது, நம்ம என்ன செய்யணும் செய்யக்கூடாது, நம்ம என்ன பேசணும் பேசக்கூடாது அப்படின்றது தான் முழு வேதாவும் நமக்கு போதிக்கிறது. அப்ப பிரியமானதை செய்வதற்காக நம்ம அழைக்கிறோம். தேவனுக்கு பிரியமானதை செய்வதற்காக அழைக்கிறோம். அப்ப அவர் எப்படி பாருங்க, பிதாவுக்கு பிரியமானவையிலே நான் எப்பொழுதும் செய்கிறபடியினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. ஒருவேளை தனிமையில நம்ம போராடி கொண்டு இருக்கிறோமா? வாழ்க்கையில எல்லாம் என்னை கைவிட்ட நிலைமையில இருக்கோமா? எல்லாமே உலகமே என்னை கைவிட்டுருச்சு, நான் நம்பினவங்கள என்னை தூக்கி எரிஞ்சிட்டாங்க, நான் நினைச்சது எதுவுமே என் வாழ்க்கையில் நடக்கலையே, நான் போராடி கொண்டே இருக்கிறேனே, எனக்கு இன்னும் அந்த போராட்டம் அப்படின்னு நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோமா? அதை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகளே, எதுக்கும் கவலைப்பட வேணாம். பிதாவுக்கு பிரியமானதை செய்வதற்காக நம்ம இன்றைய தினம் ஒரு முடிவு எடுப்போம். ஆண்டவரே, இன்றைய தினத்திலிருந்து இதை கேட்கும் இந்த நொடி பொழுதிலிருந்து உமக்கு பிரியமானபடி நான் நடப்பேன் ஆண்டவரே என்று தேவன்கிட்ட சொல்லுங்க, தேவன்கிட்ட கேளுங்க. உமக்கு பிரியமானபடி நான் எப்படி நடக்கணும் ஆண்டவரே, எனக்கு தெரியலையே ஆண்டவரே அப்படின்னு தேவன்கிட்ட கேளுங்க. தேவன் உங்களுக்கு போதித்து நடத்த வல்லவராக இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவரை நான் எப்பொழுதும் செய்கிறபடினால் அவர் என்னை தனியாக இருக்க விடவில்லை. இயேசுவின் நான் ஆசையாக தான், பிதாவின் ஆசையாக தான் நம்மளை நோக்கி நம்மளை குறித்து அவருடைய திட்டங்களை அறிந்து கொண்டு நம்ம அவருக்கு பிரியமானதை செய்வதற்காக கர்த்தர் என்ற நம்மளை அழைத்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். அவருக்கு பிரியமானதை நான் எப்பொழுதும் செய்கிறபடியினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்று சொன்ன மகா கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. உமக்கு பிரியமான காரியங்களை மட்டும் நாங்கள் செய்ய, அதை தெரிந்து கொண்டு அதிலே நிலைத்திருக்க எங்களை தயார்படுத்துமாப்பா, எங்களை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. எங்கள் தகுதி உம்மிடத்திலிருந்து வர வேண்டும் ஆண்டவரே. ஏஸ்தாமே, உமக்கு பிரியமான காரியங்கள் என்ன என்பதை எங்களுக்கு நீர் போதித்தரலும் ஆண்டவரே. அதிலே நிலைத்திருக்கக்கூடிய மனதை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் முதுகத்தை தெரிகிறோமாப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் முதுகத்தை தெரிகிறோமாப்பா. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தகப்பனே, உமக்கு பிரியமான வழியிலே, நீர் அவர்களுக்கு முன்குறித்த வழியிலே அதை அறிந்து கொண்டு அதை புரிந்து கொண்டு அந்த வழியிலே உமக்கு பிரியமானபடி நடந்து உமது ராஜ்யத்தை அடைய உமக்காக எழுப்பி பிரகாசிக்க போவதற்கான நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோமாப்பா. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.